ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நம்ம டேஸ் சேனல். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லார் மனசுலேயும் இருக்க கேள்வி 2026 என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி, முதல் ராசியான மேஷராசிக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு 2026 முன்னேற்றம் காண்பீர்கள். பதவி உயர்வு அல்லது புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வருமானம் உயரும், ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். தலைவலி, இரத்த அழுத்தம் ஆகியவற்றில் கவனம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஹனுமன் வழிபாடு. ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். பேச்சில் நிதானம் தேவை. செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் தேவை. அமைதியான குடும்ப சூழ்நிலை அமையும். வயிறு மற்றும் சர்க்கரை பிரச்சனைகளுக்காய் கவனம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. மிதுனம், மிதுனம் விடாமுயற்சியில் காரியங்களை சாதிப்பீர்கள். வேலை தேடுபவர்களுக்கான நல்ல வேலை கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு அடுத்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களால் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திடீர் லாபம், திடீர் செலவு ஏற்படும். காதல் திருமணத்தில் வெற்றி அமையும். மன அழுத்தம் அதிகரிக்கும். புதன்கிழமை குலதெய்வ வழிபாடு சிறந்தது. கடகம், கடகம் மெதுவான வெற்றி. அரசு சம்பந்தமான வேலைகள் சாதகமாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சொத்து வழக்கு பிரச்சனைகள் சரியாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். மார்பு செரிமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கான பரிகாரம் திங்கட்கிழமை சிவ பூஜை செய்வது சிறந்தது. சிம்மராசி, சிம்மராசி செல்வாக்கும் கௌரவம் உயரும். நிலுவையில் இருந்து வந்த பணம் கைக்கு வரும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் கவனமாக செல்ல வேண்டும். நல்ல வருமானம், ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அமையும். இதயம், கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்தது. கன்னி, கன்னி வேலையில் அழுத்தம் அதிகரிக்கும். திறன் வளர்ச்சி அவசியம். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். புதிய தொழில் தொடர்பவருக்கான வாய்ப்பு அமையும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் கூடும். ஆன்மீக பயணமும் செய்வீர்கள். படிப்படியாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு அமையும். திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் ஆண்டின் இறுதியில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு வழிபடுவதே சிறந்தது. துலாம் ராசி, துலாம் கூட்டு தொழிலில் லாபம் அடைவீர்கள். கலைத்துறையில் முன்னேற்றம் அடையும். குடும்ப மகிழ்ச்சி நிலவும். பணவரவு அதிகரிக்கும். உறவுகளுக்கிடையே இந்த கருத்து வேறுபாடு மாறும். வரவைக்கேற்ற செலவு சமமாக இருக்கும். திருமணத்திற்கு சிறந்த வருடம். முதுகு சிறுநீரக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கை வழிபாடு. விருச்சிகம், சவால்களை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது.
வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களிடையே புரிதல் தேவை. இரத்தம் ஹார்மோன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. தனுசு ராசி, புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பீர்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்கும். கடன் சுமை குறையும். குழந்தைகள் முன்னேற்ற மகிழ்ச்சி தரும். லாபம் அதிகரிக்கும். திருமணம் யோகம் உண்டாகும். கால் இடுப்பு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கான பரிகாரம் வியாழக்கிழமை குரு வழிபாடு. மகரம், பொறுப்புகள் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும். பொறுப்புகள் கூடினாலும் அதை திறன்பட செய்வீர்கள். தைரியமான முடிவீர்கள் எடுப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகும். சேமிப்பு பணவரவு அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது. கும்பம், புதிய யோசனைகள் வெற்றிபடும். தொழில்நுட்பம் துறையில் முன்னேறும். எடுத்த காரியங்கள் முடிவில் வேகம் காட்டுவீர்கள். சமூகத்தில் மதிப்பு கூடும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். யோகமான காலகட்டம் இது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல வருமானம், நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு பெருகும். உங்களுக்கான பரிகாரம் சனி பகவான் வழிபாடு. மீனம், புதிய வாய்ப்பு தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடும். தேவையான வருமானம் கிடைக்கும். அன்பான குடும்ப சூழல் அமையும். உங்களுக்கான பரிகாரம் வியாழக்கிழமை விஷ்ணு வழிபாடு. இதன் மேலே பார்த்த 12 ராசிகளுக்கும் 2026 பொது பலன் தான் நம்ம பார்த்தோம். 2026 உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.